இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுகவை கைக்குள் கொண்டு வந்து கூட்டணி ஆட்சியை நிறுவ பாஜக பல வியூகங்களை வகுத்தது. அதில் ஒன்றுதான் டில்லி முக்கியஸ்தர்கள் செங்கோட்டையனை கிளப்பிவிட்டது. சசிகலா, பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அணியை உருவாக்கி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க பாஜக முயன்றது. ஆனால் செங்கோட்டையனை அசால்ட்டாக கட்சியிலிருந்து நீக்கி அந்த வியூகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பழனிசாமி. அப்போது ஒருமுறை பாஜக மூக்கறுபட்டது. இரண்டாவது வியூகமாக தவேக தலைவர் விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர முயன்றது. விஜயை கொண்டு வந்து அதிமுக அதிக இடங்களில் போட்டியிடுவதை தடுக்கவும் ஒரு திட்டம் ஒளிந்து கொண்டு இருந்தது. பாஜகவுடன் கூட்டணி அமைவதற்கு முன்பே விஜயை இழுக்க பழனிசாமி முயற்சித்தார். எதற்குமே விஜய் ஒத்துவர மாட்டார் என தெரிந்த பின் அந்த முடிவை கைவிட்டு கடுமையாக விமர்சித்தார். விஜயை நாங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருகிறோம், பீகார் பாணியில் தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என கூறி பாஜக வரிந்து கட்டியது. அதற்கு ஏற்றாற்போல் கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை என்னும் துருப்புச் சீட்டு பாஜகவுக்கு சிக்கியது. அதோடு ஜனநாயகன் பட விவகாரம், வரி ஏய்ப்பு வழக்கு என அடுத்தடுத்து பாஜக தரப்பிடம் விஜய் சிக்கினார். முதலில் ஜனநாயகன் தொடர்பாக தான் நகர்வு இருந்தது. அதற்காக விஜயின் உதவியாளர் ஜெகதீஷ் மற்றும் நண்பர் விஷ்ணு ரெட்டி பாஜக மேலிடத்தை அணுகினர். அப்போது நீங்கள் காங்கிரசுடன் கூட்டணி பேசுகிறீர்கள், அதை கைவிட்டால் என்ன உதவி செய்ய முடியும் என பார்க்கிறோம். எங்களுடன் கூட்டணி வைத்தால் 45 தொகுதிகளும் துணை முதல்வர் பதவியும் கொடுப்போம் என பாஜக மேலிடம் தெரிவித்தது. அதையடுத்துதான் அதிமுக கூட்டணியில் 100 தொகுதிகளை பெறப்போகிறோம். தேஜ கூட்டணியில் முன்பிருந்த அமமுக, பாமக, ஐஜேகே உள்ளிட்ட எல்லாருக்கும் பாஜக தான் தொகுதி பங்கீடு செய்யும். பாஜக 35 தொகுதிகளுக்கு குறையாமல் நிற்கும் என்றெல்லாம் நாள்தோறும் செய்திகளை கசியவிட்டனர். அவர்களிடம் விஜய் தரப்பினர் சம்மதமும் தெரிவித்தனர். ஆனால் விஜயின் ஆலோசகர்களான ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் தொடர்ந்து காங்கிரசுடன் பேசி வந்தனர். அப்போதுதான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்துவிடும் என்ற பேச்சு உச்சத்தில் இருந்தது. ஒரு பக்கம் பாஜகவின் திட்டம் தெரிந்ததால் விஜயுடனான பேச்சுக்கு பழனிசாமி தடை போட்டார். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என பழனிசாமி அழுத்தமாக சொல்லிக் கொண்டே இருந்தார். மறுபக்கம் ஜனநாயகன் படம் என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் என்ற பாணியில் விஜய் தரப்பினர் செயல்பட்டது பாஜகவுக்கு அதிர்ச்சியை தந்தது. இது அவர்களுக்கு இரண்டாவது மூக்கறுப்பு. ராஜ்யசபா தேர்தலையொட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. அதனால் மீண்டும் கூட்டணி அழைப்பு மார்ச் முதல் வாரத்தில் சிபிஐ சம்மன் வாயிலாக விஜய்க்கு வந்தது. இந்த முறை பல்முனை அழுத்தம் மற்றும் அவசரத்துடன் கூட்டணி பேச்சு நடந்தது. காரணம், பாஜகவுக்கு தவேக குறைந்தபட்சம் 18% ஓட்டுகளை பெறும் என சர்வே தகவல் கிடைத்திருந்தது. திமுகவின் மெகா கூட்டணி பிம்பமும் பணபல பிம்பமும் பாஜகவுக்கு உண்மையிலேயே பீதியை ஏற்படுத்தியது. அதனால் மூன்றாவது வியூகமாக எப்பாடுபட்டாவது விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என முடிவெடுத்தனர். கள நிலவரங்களை கவனித்து வந்த பழனிசாமியும் விஜயை இழுக்க சம்மதித்தார். அவரும் கூட்டணி பேச்சுக்கு உதவினார். முழு வீச்சில் முயற்சி செய்ய வேண்டும் என அமித்ஷா உத்தரவு போட்டார். அவரது மகன் ஜெய்ஷா, அனந்த் அம்பானி, பியூஷ் கோயல், பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலர் PL சந்தோஷ் மற்றும் RSS பிரமுகர்கள் களமிறக்கிவிடப்பட்டனர். முதல் கட்டமாக மும்பையில் விஜயின் தோழி த்ரிஷாவிடம் பேசி பார்த்தனர். அப்போது 90 சீட் வேண்டும், முதல்வர் முகமில்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் என விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதல்வர் முகம் பற்றி பேசிக் கொள்ளலாம், ஆனால் 60 சீட் தான் தர முடியும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் 60 சீட்டுக்கு ஒப்புக்கொண்டனர். ஆனால் பழனிசாமி 45க்கு மேல் தரவே முடியாது, முதல்வர் வேட்பாளராக நான் தான் இருப்பேன் என கூறிவிட்டார். அடுத்த கட்டமாக த்ரிஷாவும் விஜயும் மார்ச் 21 மும்பைக்கு சென்று திரும்பினர். அங்கு பாஜக மற்றும் RSS உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளனர். இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இயக்குனர் அட்லியின் மனைவிக்கு சீமந்தம் என்று சொல்லி இயல்பாக நடந்த ஒரு விழாவை விஜய் தரப்பில் காரணம் காட்டினர். த்ரிஷாவும் சினிமா நிகழ்ச்சிகளுக்கு செல்வது போல மும்பை சென்று திரும்பினார். அப்போது
55 to 60 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு கூட்டணியில் இணைய விஜய் ஒப்புக்கொண்டார். முதல்வர் வேட்பாளர் விஷயத்தை ஓரிரு நாட்களில் சுமூகமாக பேசி முடிவு செய்யலாம் என தீர்மானிக்கப்பட்டது. அதிமுக பாஜக தரப்பும் வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டு விட்டது என சந்தோஷத்தில் இருந்தது. ஆனால் ஓரிரு நாட்களிலேயே அது மாறியது. அடுத்த கட்ட பேச்சுக்கு விஜயின் தூதுவராக அமித்ஷாவின் குழுவை சந்திக்க சென்றார் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் கால் மீது கால் போட்டுக் கொண்டு 90 சீட் என்றால் பேசலாம் என சொல்ல பாஜக தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சி. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே விஜய் வருவார் என பாஜக தரப்பினர் எதிர்பார்க்கவில்லை. இது பாஜகவுக்கு 3வது மூக்கறுப்பு. விஜய் கூட்டணிக்கு வர விருப்பமில்லை, ஆனாலும் அதை நேரடியாக சொல்ல மனமும் இல்லை. எங்கே பாஜகவால் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சமும் வாட்டியெடுக்க நிலையில்லாமல் பேசி வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட பின் பாஜக தரப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க துவங்கியது. நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. விஜய் சிறுபிள்ளைத்தனமாக டீல் செய்கிறார். அவருக்கு அரசியல்வாதிக்கான மெச்சூரிட்டி வரவில்லை. அவரை நம்பி தேர்தலை எதிர்கொள்வது சிரமம் என பியூஷ் கோயல் சொல்லவே பழனிசாமியிடம் பேசியிருக்கும் கூட்டணிக்குள் பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீட்டை முடியுங்கள் என சொல்லி அனுப்பினார் அமித்ஷா. நம்பிய தன்னை விஜய் ஏமாற்றிவிட்டார் என்ற கோபம் அதிமுகவை காட்டிலும் பாஜகவுக்கு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது.